அனைவருக்கும் வணக்கம். கற்போம் மாறுங்கள் சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி தமிழ் நியூ சிலபஸில் 7வது பாடமாக இருக்க இலக்கணத்தில் யாப்பருங்கலக்காரிகை பார்த்துருக்கோம். யாப்பருங்கலக்காரிகையில் உறுப்பியல் வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி செய்யுளியல் பார்க்கலாம். செய்யுளியலில் வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, மருட்பா 4 இருக்குது. இன்றைக்கி செய்யுளியலோட தொடக்கம் பற்றி பார்க்கலாம். செய்யுளியல் அப்படிங்கிறது என்னென்னா, எழுத்து முதல் தொடை ஈராக அமைந்த 6 உறுப்புகளை கொண்டு செய்யப்படுவது செய்யுளியல். எழுத்து முதல் தொடை ஈராக அமைந்த 6 உறுப்புகளை கொண்டு செய்யப்படுவது செய்யுளியல். செய்யுள் வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, மருட்பா எனும் ஐவகை பாக்களையும் துறை, தாளிசை, விருத்தம் என 3 இனங்களையும் கொண்டது. செய்யுள் வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, மருட்பா எனும் 5 வகை பாக்களையும் துறை, தாளிசை, விருத்தம் என 3 இனங்களையும் கொண்டது. செய்யுளின் இயல்புகளை எல்லாம் தொகுத்து வழங்குவதால் செய்யுளியல் என வழங்கப்படுகிறது. செய்யுளின் இயல்புகளை எல்லாம் தொகுத்து வழங்குவதால் செய்யுளியல் என வழங்கப்படுகிறது. செய்யுளியலில் அமைந்த காரிகைகளின் எண்ணிக்கை 15. செய்யுளியலில் அமைந்த காரிகைகளின் எண்ணிக்கை 15. பாக்களுக்குரிய அடிவரையறை என்னென்னு பார்த்தோன்னா, வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா என்னும் பாக்கள் 3ம் வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா இந்த 3ம் 4 சீர்களை கொண்ட அளவடியால் வரும். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா என்னும் 3 பாக்கள் 4 சீர்களை கொண்ட அளவடியால் வரும். வஞ்சிப்பா 2 சீரால் அமைந்த குறளடி, 3 சீரால் அமைந்த சிந்தடி ஆகியவற்றை பெற்று வரும். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா 3ம் அளவடியால் வரும். வஞ்சிப்பா மட்டும் 2 சீரால் அமைந்த குறளடி, 3 சீரால் அமைந்த சிந்தடி பெற்று வரும். இப்போ ஒவ்வொரு பாக்களுக்குரிய ஓசையை பற்றி பார்க்கலாம். வெண்பா அப்படிங்கிறது செப்பலோசை பெற்று வரும். ஆசிரியப்பா அகவலோசை பெற்று வரும். கலிப்பா துள்ளலோசை பெற்று வரும். வஞ்சிப்பா தூங்கலோசை பெற்று வரும். வஞ்சிப்பா அப்படிங்கிறது செப்பலோசை, ஆசிரியப்பா அகவலோசை, கலிப்பா துள்ளலோசை, வஞ்சிப்பா தூங்கலோசை பெற்று வரும். இப்போ செப்பலோசைக்கான விளக்கம் பார்க்கலாம். செப்பலோசை அப்படிங்கிறது ஒருவர் ஒன்றை கேட்க அதற்கு மற்றொருவர் விடை கூறும் உரையாடல் போல அமைவது தான் செப்பலோசை. ஒருவர் ஒன்றை கேட்க அதற்கு மற்றொருவர் விடை கூறும் உரையாடல் போல அமைவது செப்பலோசை. செப்பலோசை 3 வகைப்படும். ஏந்திசை செப்பல், தூங்கிசை செப்பல், ஒழுகிசை செப்பல். ஏந்திசை செப்பல், தூங்கிசை செப்பல், ஒழுகிசை செப்பல். இப்போ ஏந்திசை செப்பல் அப்படிங்கிறது உயர்ந்து ஒலிப்பது. ஏந்திசை செப்பல் அப்படிங்கிறது உயர்ந்து ஒலிப்பது, வெண்சீர் வெண்டலை வர அமைவது. உயர்ந்து ஒலிப்பது, வெண்சீர் வெண்டலை வர அமைவது. தூங்கிசை செப்பல் அப்படிங்கிறது தாழ்ந்து ஒலிப்பது, இயற்சீர் வெண்டலை வர அமைவது. தூங்கிசை செப்பல் அப்படிங்கிறது தாழ்ந்து ஒலிக்கக்கூடியது, இயற்சீர் வெண்டலை வர அமைவது. ஒழுகிசை செப்பல் அப்படிங்கிறது தாழ்ந்து உயர்ந்து 2மே கலந்து ஒலிக்கக்கூடியது, வெண்டலை 2ம் கலந்து வர அமைவது தான் ஒழுகிசை செப்பல். வெண்டலை வெண்சீர் வெண்டலை, இயற்சீர் வெண்டலை 2ம் கலந்து வர அமைவது ஒழுகிசை செப்பல். அடுத்தது அகவலோசை. ஆசிரியப்பாவிற்குரிய ஓசை அகவலோசை. அகவலோசை அப்படிங்கிறது ஒருவர் பலரும் கேட்கும்படியாக அழைத்து கூறும் சொற்பொழிவை போன்று அமைவது அகவலோசை. ஒருவர் பலரும் கேட்கும்படியாக அழைத்து கூறும் சொற்பொழிவை போன்று அமைவது அகவலோசை. இது மயில் அகவுவது போல அடிதோறும் இடைவிட்டு ஒலிப்பதாலும் அகவல் எனப்பட்டது. இது மயில் அகவுவது போல அடிதோறும் இடைவிட்டு ஒலிப்பதாலும் அகவல் எனப்பட்டது. இதுவும் 3 வகைப்படும். ஏந்திசை அகவல், தூங்கிசை அகவல், ஒழுங்கிசை அகவல். ஏந்திசை அகவல் அப்படிங்கிறது நேரொன்றாசிரிய தலை வர அமைவது. தூங்கிசை அகவல் அப்படிங்கிறது நிறையொன்றாசிரிய தலை வர அமைவது. ஒழுகிசை அகவல் அப்படிங்கிறது ஆசிரிய தலை 2ம் வர அமைவது. அதாவது நேரொன்றாசிரிய தலை, நிறையொன்றாசிரிய தலை 2ம் வர அமைவது ஒழுங்கிசை அகவல். அடுத்ததாக துள்ளலோசை. துள்ளலோசை அப்படிங்கிறது கலிப்பாவுக்குடைய உரிய ஓசை. இது ஒழுங்குபட அமையாமல் இடையிடையே உயர்ந்து வருவது துள்ளலோசை ஆகும். ஒழுங்குபட அமையாமல் இடையிடையே உயர்ந்து வருவது துள்ளலோசை ஆகும். ஏந்திசை தூங்கல், அகவல் தூங்கல், பிரிந்திசை தூங்கல்னு 3 வகைப்படும். ஏந்திசை தூங்கல் அப்படிங்கிறது கலித்தலை வர அமைவது. அகவல் தூங்கல் அப்படிங்கிறது வெண்சீர் வெண்டலையும் கலித்தலையும் விரவி வர அமைவது.
பிரிந்திசை துள்ளல் அப்படிங்கிறது பல தலைகளும் கலந்து வர அமைவது. ஏந்திசை தூங்கல் அப்படிங்கிறது கலித்தலை வரும். அகவல் அப்படிங்கிறது வெண்சீர் வெண்டலையும் கலித்தலையும் வரும். பிரிந்திசை அப்படிங்கிறது பல தலைகளும் கலந்து வர அமைவது. அடுத்தது தூங்கலோசை அப்படிங்கிறது வஞ்சிப்பாவிற்குரிய ஓசை. தூங்கலோசைக்கான விளக்கம்: அடிதோறும் தொடர்ந்து செல்லாமல் சீர்தோறும் ஆங்காங்கே தொங்கும் ஓசை தூங்கலோசை. அடிவரிசையாக போகாமல் சீர்வரிசையாக அதுவும் அங்கங்கே தொங்கிறது தூங்கலோசை. தாழ்ந்து ஒலிக்கின்ற காரணத்தாலும் தூங்கலோசை. தாழ்ந்து ஒலிக்கின்ற காரணத்தாலும் தூங்கலோசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏந்திசை தூங்கல் அப்படிங்கிறது ஒன்றிய வஞ்சித்தலை வர அமைவது. ஏந்திசை தூங்கல் அப்படிங்கிறது ஒன்றிய வஞ்சித்தலை வர அமைவது. அகவல் தூங்கல் அப்படிங்கிறது ஒன்றாத வஞ்சித்தலை வர அமைவது. அகவல் அப்படிங்கிறது ஒன்றாத வஞ்சித்தலை. பிரிந்திசை தூங்கல் அப்படிங்கிறது பல தலையும் விரவி வருவது. பிரிந்திசை துள்ளல்னாலும் பல தலையும் விரவி வர அமையும். பிரிந்திசை தூங்கல்னாலும் பல தலையும் விரவி வரும். அடுத்தது பாக்களுக்குரிய அடியும் ஓசையும் அப்படிங்கிறது காரிகை 21 கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கலாம். பாக்களுக்குரிய அடியும் ஓசையும் காரிகை 21 கொடுத்துருக்காங்க. வெண்பா அகவல் கலிப்பா அளவடி வஞ்சி என்னும் ஒன்பா அடி குரல் சிந்து என்று உரைப்ப ஒளிமுறையே தின்பா மலி செப்பல் சீர்சார் அகவல் சென்று ஓங்கு துள்ளல் நண்பா அமைந்த நலமிகு தூங்கல் நறுநுதலே. அதாவது வெண்பாவும் அகவற்பாவும் கலிப்பாவும் அளவடியை உடையது. 4 சீர்களை கொண்ட அளவடியை உடையது வெண்பா அகவற்பா கலிப்பா. அதாவது வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா அளவடி. வஞ்சி அப்படிங்கிறது குரலடி சிந்தடி இரண்டையும் உடையது. குரலடி அப்படிங்கிறது 2 சீர்களை உடையது. சிந்தடி அப்படிங்கிறது 3 சீர்களை உடையது. இது இரண்டையும் கொண்ட அடிகளை கொண்டது எதுனா வஞ்சிப்பா. ஒளிமுறையே வெண்பாங்கிறது செப்பலோசை உடையது. அகவற்பா அப்படிங்கிறது அகவலோசை உடையது. ஓங்கு துள்ளல் அப்படிங்கிறது கலித்தொகைங்கிறது துள்ளலோசை உடையது. நண்பா அமைந்த நலமிகு தூங்கல் வஞ்சிப்பா தூங்கலோசை உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெண்பா அகவல் கலிப்பா அளவடி வஞ்சி என்னும் ஒன்பா அடி குரல் சிந்து என்று உரைப்ப ஒளிமுறையே தின்பா மலி செப்பல் சீர்சால் அகவல் சென்று ஓங்கு துள்ளல் நண்பா அமைந்த நலமிகு தூங்கல் நறுநுதலே. இதற்கான உதாரண இலக்கிய முதல் நினைப்பு காரிகை பார்க்கலாம். அதாவது பாக்கள் இருக்கு இல்லையா, வெண்பா ஆசிரியப்பா வஞ்சிப்பா கலிப்பா, இது 4க்கும் உரிய உதாரண பாடல்கள் பார்க்கலாம். வளம்பட என்பது வெள்ளைக்கு. அகவற்கு உதாரணம் செங்கலம் படக்கொன்று. கலிக்கு அரிதாய் கண்ணார் கொடிபோல் துலங்கிடை மாதே சுரமரி தொன்னலத்தின் புலம்பு என்று உலங்கொடு நாவலர் ஓதினர் வஞ்சிக்கு உதாரணமே. வளம்பட அப்படிங்கிறது வெண்பாவுக்குரியது. அகவற்பாக்குரியது செங்கலம் படக்கொன்று. கலிக்குரியது கண்ணார் கொடிபோல். வஞ்சிப்பாவுக்குரியது சுரமரி தொன்னலத்தி புலம்பு அப்படிங்கிறது வஞ்சிப்பாவுக்குரிய பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் 4 வகை வெண்பாக்களுக்குரிய உதாரணம் முதல் நினைப்பு காரிகை.